சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று உன் அப்பா உன்னுடைய வாழ்க்கையை பற்றி ஒரு எச்சரிக்கையான பதிவினை உனக்கு கொண்டு வந்திருக்கின்றேன். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கை உன்னை சுற்றி நடக்கின்ற ஒரு விஷயத்தை பற்றி நான் உனக்கு என்னவென்று புரிய வைக்க முயற்சி செய்து கொண்டிருக்கின்ற இந்த நேரம், சாயப்பாவின் வார்த்தைகளை நீ செவிகொடுத்து கேட்பாயானால் நிச்சயமாக உன்னை சுற்றி நடக்கின்ற பல நல்ல விஷயங்கள் உனக்கு தெரிந்துவிடும். அதே நேரத்தில் உன்னை சுற்றி நடக்கின்ற பல தீமையான விஷயங்களும் என்னவென்று உனக்கு தெரிந்துவிடும். உன்னோடு இந்த வாழ்க்கை எப்பொழுதுமே உனக்கு பேராபத்தை கொடுத்து கொண்டிருப்பதாக சொல்லி என் குழந்தை மிகுந்த மனவேதனையோடு நீ நின்று கொண்டிருக்கிறாய் அல்லவா? உன்னுடைய துணையை பற்றிய கவலையும் ஏக்கமும் உனக்கு எப்பொழுதுமே இருந்து கொண்டு தான் இருக்கின்றது. ஆனால் இன்று உன் சாயப்பா கொண்டு வந்திருக்கின்ற செய்தியும் உன்னுடைய சந்தேகத்திற்கு, அதாவது முழுமையாக கேட்டுவிட்ட பிறகு எந்த ஒரு முடிவுக்கு வர வேண்டும், எந்த விஷயத்தை அரைகுறையாக முடிவெடுத்துவிட்டு நீ அதன் போக்கில் சென்று விடக்கூடாது. எதற்குமே ஒரு தீர்வு வேண்டும். எந்த ஒரு விஷயத்திற்குமே ஒரு முடிவான பதிலை எல்லோரும் இங்கு பெற்றுக்கொள்ள வேண்டும். நான் இருந்து உனக்கு என்ன கொடுக்கிறேன் என்பதனை புரிந்து கொண்டால் உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்வாய். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி எப்பொழுதுமே இந்த சாயப்பா உன்னோடு பயணிக்கிறேன் என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள். சாயப்பா எந்த நிலையிலும் உன்னை விட்டுவிட மாட்டேன். இந்த சாயப்பா எந்த சூழ்நிலையிலும் உன்னை விட்டு நான் விலகி நடக்க மாட்டேன். என்ன வந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, நீயாக இந்த வாழ்க்கையை வாழ முடிவெடுத்து விட்ட பிறகு உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களுக்கான தெளிவு உனக்கு கிடைக்கத்தான் வேண்டும் என்று உனக்கு இன்னல்களை கொடுப்பதும் வேண்டுமென்றே உனக்கு சோதனைகளை கொடுப்பதும் இங்கு பலரின் வேலையாக மாறிவிட்டதல்லவா? உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்கள் ஒவ்வொன்றும் இனி எப்பொழுதும் உனக்கே உனக்கான அத்தனை அற்புதங்களையும் நிச்சயமாக நடத்தி தரும் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி யார் வந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, இவை எல்லாவற்றையும் நீ தெரிந்து புரிந்து உனக்கு நடக்கக்கூடிய அற்புதங்களை என்னவென்று நீ உணர்ந்து விட்ட பிறகுதான் இந்த வாழ்க்கை உனக்கான பேரதிசயத்தை காண்பிக்கும். உன்னுடைய துணையினுடைய நடவடிக்கைகள் சில காலமாகவே உன்னுடைய மனதிற்குள் தீராத ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. யாருடனாவது அலைபேசியில் பேசிக் கொண்டிருந்தாலும் நீ வந்துவிட்டால் ஒன்று அந்த அலைபேசியை துண்டிப்பது, அப்படி இல்லை என்றால் தனியாக சென்று பேசுவது என்பது போன்ற சில காலமாகவே நடந்து கொண்டிருக்கின்றது. ஆரம்பத்தில் இது உனக்கு பெரிய அளவில் சந்தேகத்தை ஏற்படுத்தவில்லை என்றாலும் உன் வாழ்க்கை துணையின் மீது உனக்கு உச்சக்கட்ட நம்பிக்கை இருந்திருந்தால் சில நேரம் உனக்கு இந்த விஷயம் மனதிற்கு மிகுதியான குழப்பத்தை கொடுக்க தொடங்கிவிட்டது. சாயப்பா நீ சொன்னது போல நம்முடைய துணையானது இது போன்று செய்தால் எப்பேற்பட்டவர்களுக்கும் சந்தேகம் வரத்தானே செய்யும். எப்பேற்பட்ட விஷயங்கள் ஆனாலும் எல்லோருக்கும் இதில் சந்தேகம் என்ற ஒன்று வந்து கொண்டு தான் இருக்கும். அதனால் என்னவென்று எனக்கு தெளிவுபடுத்திவிடு. இல்லையென்றால் என் வாழ்க்கை பறிப்போய் விடுமோ என்ற பயம் எனக்குள் இருந்து கொண்டே இருக்கிறது என்று சொல்கிறாய் அல்லவா? என் அன்பு குழந்தையே, சிலரது மனநிலை எப்பொழுது எப்படி இருக்கும் என்பதனை யாராலும் அவ்வளவு எளிதில் கணித்துவிட முடியாது. ஒவ்வொருவனுடைய மனநிலையும் மாறிக்கொண்டே இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையும் பல மாற்றங்களையும் பல அற்புதங்களையும் தந்து கொண்டே இருக்கும். இந்த வாழ்க்கையில் பல விஷயங்கள் நடந்து கொண்டே இருக்கும். உன்னை சுற்றி நடந்ததையெல்லாம் நாம் சரியாக தெரிந்து கொண்டோமானால் இனி நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றுமே நம்மை நிச்சயமாக பெருமகிழ்ச்சிப்படுத்தும், நம்மை நிச்சயமாக பேரதிசயப்படுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. சட்டென்று நாம் சொல்கின்ற சந்தேகம் நாளை உன்னுடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக மாற்றிவிடும். அதே நேரத்தில் நீ எதிர்பார்த்த விஷயம் உனக்கு நிச்சயமாக சந்தோஷமானதாக இருக்கும் பட்சத்தில் அது இந்த வாழ்க்கையில் உனக்கான முழுமையான மாற்றத்தை கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு கவலையும் உனக்கு வேண்டாம். உன்னை சுற்றி வருகின்ற இந்த நாட்கள், உன்னை தேடி வருகின்ற இந்த விஷயங்கள் என்று இவையெல்லாம் ஒவ்வொன்றாக உனக்குள் இருந்த வேதனைகளை நிறுத்தி உனக்குள் பல சாதனைகளை புரிய வைக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. உன்னுடைய துணை அலைபேசியில் பேசுவது உண்மை, உன்னை கண்டதும் நிராகரிப்பதும் உண்மை. அப்படியானால் அதற்குள் இருக்கின்ற சூட்சுமம்தான் இன்னமும் உனக்கு தெரியவில்லை. உன் துணை எந்த நிலையிலும் உனக்கு துரோகம் செய்யவில்லை என்பதும் இதில் இருக்கின்ற மிகப்பெரிய உண்மை.
அப்படியானால் என்னமோ ஒன்று இந்த வாழ்க்கை நடக்கின்றது, அது நமக்கு தெரிந்துவிடக் கூடாது என்பதில் இவர்கள் மிகுந்த கவனத்தோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி, என் குழந்தை, நீ எப்பொழுதுமே மனதிற்குள் கொண்ட ஒரு எண்ணத்தை நான் தீர்த்து தருகின்றேன். என் குழந்தையே, சாயப்பா சொல்வதையெல்லாம் ஒவ்வொன்றாக கவனித்துக்கொள். உன்னுடைய வாழ்க்கை துணையினுடைய மனதில் சில காலமாக பல தேவையற்ற குழப்பங்கள் இருந்து கொண்டிருக்கின்றது. தொடர்ச்சியான தோல்விகள், தனக்கு ஏற்பட்டிருக்கின்ற கஷ்டங்களை தீர்த்து கொள்ள முடியாமல் அவர்கள் தவித்து நிற்கிறார்கள். இப்படியாக இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கு பல கஷ்டங்களையும் பல இன்னல்களையும் தந்து கொண்டிருக்கின்றதல்லவா? இந்த நேரம் உனக்கு என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்று உன்னாலே புரிந்து கொள்ள முடியவில்லை. இவர்களை நடவடிக்கைகள் ஏற்படுத்துகின்ற மாற்றங்களினால் நீ மிகுந்த மனவேதனை உற்றது அவர்களுக்கு தெரியாமல் இல்லை. அவர்களின் பிரச்சனைகள் அதையும் தாண்டி பயங்கரமானதாக இருக்கும் பொழுது உன்னிடத்தில் அதை சொன்னால் அதை நீ பெரிதுபடுத்தி விடுவாயோ என்கின்ற பயத்தில் உன்னுடைய துணை அதை உன்னிடத்தில் சொல்லாமல் மறைத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் உன்னிடத்தில் அதனை சொல்லிவிட்டாலும் அதனை நீ சாதாரணமாக எடுத்துக்கொள்ள மாட்டாய். மேலும் மேலும் இந்த விஷயத்தை பெரிதுபடுத்தி கண்ணீர் சிந்தி கவலைக்கு ஆளாகி அதனை யாரிடமெல்லாம் சொல்ல வேண்டுமோ அவரிடத்திலெல்லாம் சொல்லி நீ மேலும் மேலும் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகி விடுவாய் என்பதனால்தான் இப்பொழுது இந்த வாழ்க்கை நடக்கின்ற இந்த பிரச்சனைகளை உன்னிடத்தில் தெளிவுபடுத்தாமல் அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனாலும் எந்த ஒரு பிரச்சனையும் மனதிற்குள் அப்படியே போட்டு பூட்டி வைத்து கொண்டிருப்போம். ஆனால் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அது வெடித்து விடும் அல்லவா? அதனால் அப்படி ஒரு நிலை வரக்கூடாது என்பதற்காக இந்த நேரம் இந்த வாழ்க்கையில் உன் அப்பா நான் சொன்னது போலத்தான் இந்த வாழ்க்கையில் நாம் எப்பொழுதுமே எந்த ஒரு விஷயத்தையும் நமக்குள் மட்டுமே மறைத்து வைத்து கொண்டிருக்க முடியாது. எந்த ஒரு விஷயத்தையும் யாராவது ஒரு இடத்தில் வாய்விட்டு சொல்லிவிட்டோமானால் அங்கு நமக்கு ஆறுதல் கிடைத்துவிடும். இந்த மனிதர்களிடத்தில் அதை சொல்லும் பொழுது நமக்கு அவமானங்கள் மட்டும்தான் மிஞ்சுகிறது என்று என் குழந்தை நீ வருத்தப்படுகின்றாய் அல்லவா? இந்த அவமானங்கள் எல்லாமும் இவர்கள் யோசித்துதான் யாரிடத்தில் சொன்னால் அவர்களின் மனது நிச்சயமாக கவலைகள் இன்றி நீண்டு வருமோ, அவருக்கு யார் மீது உண்மையான நம்பிக்கை இருக்கின்றதோ அப்படி ஒருவரிடத்தில் தான் அலைபேசியில் பேசிக்கொண்டிருக்கின்றார். மிகவும் நெருக்கமான ஒரு நட்பு, காலம் முழுவதும் இவர்களோடு பயணித்து கொண்டிருக்கின்ற ஒரு நட்பு எந்த ஒரு கஷ்டத்திலும் இவர்களை கைவிடாது. இவரிடத்தில் தான் அலைபேசியில் பேசிக்கொண்டிருக்கின்றார். பேசும்பொழுது சில நேரம் தன் கஷ்டங்களை சொல்லி கண்ணீர் வடிக்கின்ற நிலையும் வந்துவிடுகின்றது. பேசும்பொழுது சில நேரங்களில் இந்த வேதனைகளை எல்லாம் சொல்லி மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாக வேண்டிய நிலை வந்துவிடுகின்றது. அப்படி இருக்கும் பொழுது இதையெல்லாம் என்னவென்று தெரிந்து கொண்டு இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து கொண்டு இவர்களுக்கெல்லாம் இருக்கின்ற ஒரு ஆறுதலை கொடுக்கின்ற இடத்தில் பேசும் பொழுது அதனை நீ பார்த்து விட்டால் என்னவென்று கேட்பாயும். அப்படி கேட்டால் அந்த நேரத்தில் உனக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் வரும். உண்மையை சொல்ல வேண்டிய நிலை வந்துவிட்டால் அவர்கள் இப்பொழுது அனுபவிக்கின்ற வேதனைகளை விட பல மடங்கு அதிகமான வேதனைகளை நீ அனுபவித்து விடுவாய் என்று சொல்லித்தான் உன்னுடைய துணையானது அதனை உன்னிடத்தில் சொல்லாமல் மறைத்திருக்கிறது என்பதனை நான் புரிந்து கொண்டேன். என் அன்பு குழந்தையே, சாயப்பா சொன்ன வார்த்தைகள் உனக்கு புரிகின்றதா? சாயப்பா சொன்ன விஷயங்கள் எல்லாம் என் குழந்தைக்கு தெளிவினை கொடுக்கின்றதா? சாயப்பா என் குழந்தையை நடப்பதையெல்லாம் நீ சரியாக தெரிந்து கொண்டாய். ஆனால் நம் துணை எப்பொழுதும் நம்மிடத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் மறைக்காது என்பதனை நீ என்றோ புரிந்து கொண்டிருப்பாய். உன்னை தேடி நான் வருகின்ற இந்த நேரம் இனி எந்நாளும் இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிசயத்தை பெரும் மகிழ்ச்சியையும் நடத்தும் என்பதனை நீ புரிந்து கொள். உன்னை சுற்றி நான் வந்து கொண்டிருக்கும் பொழுது உன்னை தேடி நான் வருகின்ற இந்த நேரங்கள் ஒவ்வொன்றும் உனக்கான பேரதிசயத்தை எப்பொழுதும் கொடுக்கும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். பேரதிர்ஷ்டத்தை நிச்சயமாக உன் கண் முன்னால் கொண்டு வந்து உனக்கான மகிழ்ச்சியை நிச்சயமாக தெளிவுபடுத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் அன்பு குழந்தையே, சாயப்பா சொல்ல வந்த விஷயம் இப்பொழுதாவது உனக்கு புரிந்ததா? எதையும் சந்தேகப்படாமல் எந்த ஒரு விஷயத்தையும் ஆத்திரப்பட்டு ஒரு முடிவுக்கு கொண்டு வராமல் நீ சற்று உன் துணையோடு அமர்ந்து பேசி அவர்களின் பிரச்சனைகளை என்னவென்று புரிந்து கொள்ள முயற்சி செய். அவர்களுக்கு நீ ஒத்துழைப்பு கொடுக்கும் பட்சத்தில் நிச்சயமாக உன்னை சூழ்ந்து வருகின்ற பிரச்சனைகளும் உன் துணைக்கு வாழ்க்கையில் இருக்கின்ற கஷ்டங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக விலகிவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இதையெல்லாம் உணர்ந்த இந்த சூழ்நிலைகளை எல்லாம் என்னவென்று தெரிந்து எப்பொழுதும் நீ சந்தோஷமாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும்.
நான் இருந்து தருவது ஒவ்வொன்றும் எந்நாளுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு இருக்கின்ற அத்தனை பிரச்சனைகளிலும் இருந்து உன்னை மீட்டெடுத்து உனக்கான பேரதிசயங்களை நடத்திக் கொடுக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். சாயப்பா, உனக்காக வருகின்ற இந்த நேரங்கள் இனி எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் உன்னுடைய சந்தோஷத்தில் உச்சத்தை நீ தொட வேண்டிய நேரம் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் பேசி தீர்ப்பதும், ஒருவருக்கொருவர் ஆறுதலாக இருப்பதும், ஒருவருக்கு நம்பிக்கையை கொடுப்பதும் நிச்சயமாக உன்னால் முடிகின்ற ஒரு காரியமாக இருக்க வேண்டும். ஒரு பொழுதும் யாருடைய மனதனையும் வேதனைப்படுத்தி விடாதே. எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என்று நம்பு. எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி. வணக்கம்.